அண்ணாமலை கட்சியை விட்டு வெளியேறினால் 90% ஆஃப் பிஜேபி நிர்வாகிகள் எல்லாம் அந்த பக்கம் போயிடுவாங்கன்னு நான் சொன்னேன். இதுவும் உண்மைதான். இப்போ கூட அது உண்மைதான். பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து நிறைய பேர், இப்போ அமர் பிரசாத் ரெட்டி ஏற்கனவே கட்சி கொடியை கழட்டி வச்சுட்டாரு. இட் இஸ் வெரி குட் ஃபார் அண்ணாமலை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அண்ணாமலைக்கு திருப்பி இன்னொருத்தர் கமாண்ட் எடுத்துக்க அவசியம் கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி, மிகப்பெரிய திட்டம். என்ன திட்டம் அப்படின்னா, அண்ணாமலையை முதல்ல தனியா வளர்க்க விட்டுறது. அடுத்தது 2031 மாநில தேர்தல் அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி அண்ணாமலையா விஜயா அப்படின்னு நீங்க நிறுத்தி வச்சீங்கன்னு சொன்னா, அண்ணாமலையை தான் மக்கள் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, அதனால தான் சொல்றேன், இப்போ விஜய் கட்சி ரொம்ப உஷாரா இருக்கணும், ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும், நல்லபடியா நிர்வாகம் நடத்தணும். ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணினாலும் கூட அண்ணாமலை அதை பெருசுபடுத்திடுவாரு. டிஎம்கே ஒரு வேவிங் ஃபேஸ்ல இருக்கு, அதாவது தேய் விரையில் தான் இருக்குன்னு நான் பாக்குறேன். அண்ணாமலை ஒரு எழுச்சி பாதையில இருக்கார். அப்படிங்கும் போது நாளைக்கு டெஃபினெட்லி விஜய் வர்சஸ் அண்ணாமலைங்கிற அந்த பிம்பத்தை கொண்டு நிறுத்துவாரு. கட்சியை விட்டு அண்ணாமலை போயாச்சு, அடுத்த தேர்தலில் நாங்க ஜெயிச்சு வெற்றி பெற்று நான் தான் முதல்வர் அப்படின்ட்டு தமிழிசை நினைக்கலாமே, வானதி ஸ்ரீனிவாசன் நினைக்கலாமே, அல்லது விஜய நினைக்கலாமே, நான் தான் இனிமே எனக்கு இப்போ எதிர்ப்பே கிடையாது, கண்ணு கட்டிய தூரம் வர எதிராளிகளே இல்லைன்னு ஸ்டாலின் சொன்னார் பாருங்க, அது மாதிரி உதயநிதி நினைக்கலாமே. இதெல்லாம் அப்படிதான் இருக்கும். சில பேர் சொல்றாங்க இவருக்கெல்லாம் எங்கேருந்து ஃபண்ட்ஸ் வரப்போகுது. நான் சொல்றேன், ஃபண்ட்ஸ் கொட்டும். இந்த மாதிரி ஒரு இயக்கம் அமைச்சுதான் சொன்னா ஃபண்ட்ஸ் கொண்டாந்து கொட்டிடுவாங்க. சக்தி யூபிவிசி விண்டோஸ், நவீன வீடுகளின் சிறந்த தேர்வு. தென்னவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். முன்னாள் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து விலகுவதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகிருச்சு. அவருமே மக்களை சந்திச்சு பேசியிருக்காரு அவருடைய சோசியல் மீடியா மூலமாக. வி த லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் மூலமாக முதல்ல ஒரு அடித்தளத்தை உருவாக்கி அடுத்த பொது தேர்தலில் நம்ம போட்டியிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பு வெளியாகி இருக்கு. முதல்ல இந்த அறிவிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதே போல அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகவிலிருந்து விலகியது தமிழக பாஜகவுக்கு எந்த விதமான ஒரு நெகட்டிவா இருக்கும், இல்ல அது ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலி இவர் பதவி விலகுவார் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. ஏன்னா நான் உங்க சேனல்லே சொல்றேன், பதவி விலக மாட்டார் அப்படின்ட்டு. அவருக்கு மோடி அமித்ஷா மேல ரொம்ப நெருக்கம் அதிகம் அப்படிங்கிறதுனால. பட் பதவி விலகிறேன்னு அவர் டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா அவரை விட்டுடுறது நல்லது அப்படின்ட்டு நானும் நினைக்கிறேன். பாரதிய ஜனதா தலைமை என்ன நினைக்கிறதோ அதை தான் நானும் நினைக்கிறேன். பட் இதுல இந்த முடிவு பாரதிய ஜனதா கட்சிக்கு கூட ஒரு நன்மை பயக்கும், அதே மாதிரி அண்ணாமலைக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் நான் ஒரு பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்படி நன்மை பயக்கும் அப்படின்னா, பாரதிய ஜனதா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை கட்சியை விட்டு வெளியேறினால் 90% ஆஃப் பிஜேபி நிர்வாகிகள் எல்லாம் அந்த பக்கம் போயிடுவாங்கன்னு நான் சொன்னேன். இதுவும் உண்மைதான். இப்போ கூட அது உண்மைதான். பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து நிறைய பேர், இப்போ அமர் பிரசாத் ரெட்டி ஏற்கனவே கட்சி கொடியை கழட்டி வச்சுட்டாரு. அதனால அவர் எல்லாருமே அவரை மாதிரி உடனே போயிட மாட்டாங்க. பட் கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பக்கம் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். 90% காலி ஆயிடும் பாஜக. ஆனா டெல்லி தலைமைக்கு அது ஏன் நல்லது அப்படின்னா, ஒருவேளை அவங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு அண்ணாமலைக்கு ஒரு ராஜ்யசபா பதவி கொடுத்து ஒரு மந்திரி பதவி கொடுத்து உட்காந்து வச்சிருந்தாங்கன்னு சொன்னா எப்படி உருட்டுவாங்க தெரியுமோ? அண்ணாமலை மிரட்டினாரு, பிளாக்மெயில் பண்ணாரு, பாரதிய ஜனதா தலைமை பயந்துடுச்சு அப்படிம்பாங்க. அதுக்கப்புறமா அண்ணாமலைக்கு அந்த பதவி ஆசையை காட்டி அண்ணாமலையை சைலண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. இன்னொன்னு குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? பாரதிய ஜனதா கட்சி மேல தோத்து போனவங்க, முன்னாள் மாநில தலைவர்கள், இவங்களுக்கு எல்லாமே கவர்னர் போஸ்ட் கொடுப்பீங்க, அப்படி இல்லைன்னா ராஜ்யசபா மூலமா ஒரு மந்திரி சபையை கொடுப்பீங்க. இது தப்பு. அண்ணாமலைக்கு கொடுத்திருந்தா திருப்பியும் அதே தொடர்ற மாதிரி ஆயிருக்கும். இப்போ அந்த இதுக்கு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி ஆச்சு. அதனால ரெண்டு விதத்துல மத்திய பாஜகவுக்கு ரொம்ப நல்லது, மாநில பாஜகவுக்கு கொஞ்சம் ஆபத்து தான். தப்பு, அது கொஞ்சம் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி இந்த செட்டப்ல, இப்போ இருக்கிற செட்டப்ல
சான்ஸ் அண்ணாமலை இல்லாம வளர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான சமாச்சாரம் தான். இட் இஸ் வெரி குட் ஃபார் அண்ணாமலை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அண்ணாமலைக்கு வந்து திருப்பி இன்னொருத்தர் கமாண்ட் எடுத்துக்க அவசியம் கிடையாது. தான் என்ன யோசிக்கிறாரோ அதை உடனடியாக செயல்படுத்த எந்த விதமான தடைகளும் இல்லை. இது ஒரு விஷயம். அவர் ஒருவேளை பதவி ஆசை, அவர் பதவியை ஏற்றுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னா, பதவி இதெல்லாம் ஒன்றும் பண்ணல, நம்ம ராஜ்யசபால மெம்பர் ஆயிடலாம், மந்திரி ஆயிடலாம் அப்படின்னு சொன்னா, உடனே அவருக்கு பதவி ஆசை அப்படின்ட்டு இவங்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நம்ம திராவிட கழகங்கள்லாம் எப்பவுமே அப்படிதான். ஏன்னா லேடிஸ் எல்லாம் பத்தி கூட எக்கச்சக்கமா கேவலமா பேசுறவங்க, குழந்தைகளை பத்தி கேவலமா பேசுறவங்க அண்ணாமலை பத்தி எவ்வளவு பேச முடியுங்கிறது நீங்க இமேஜின் பண்ணி பாப்பீங்க. ஸோ அண்ணாமலைக்கு பதவி ஆசை அப்படின்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவான். ரெண்டாவது என்ன, பாரதிய ஜனதா கட்சி தலைமை நரேந்திர மோடி அமித்ஷாவுக்கு தண்ணி காமிச்சிட்டாரு அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரியான எந்த விதமான குற்றச்சாட்டும் அண்ணாமலை மேல ஒட்டிக்காது. அதனால இது ரெண்டு பேருக்குமே நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்ககிட்ட நிறைய கேள்விகள் இருக்கும், நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன். முதலாவதா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இது வந்து ஒரு கிளை அமைப்பு மாதிரி தான் செயல்பட போகுது பாஜகவுக்கு. எப்படி ஜனசேனா இருக்கோ, இதுக்கு முன்னாடி எப்படி சிவசேனா இருந்துச்சோ, அதே மாதிரி ஒரு அமைப்பாக அண்ணாமலையினுடைய அந்த புதிய இயக்கம் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. நீங்க அதை நம்புறீங்களா? ஒரே ஒரு சின்ன திருத்தம் சொல்லிடுறேன். சிவசேனா செப்பரேட் கட்சி தான். பாரதிய ஜனதா கட்சிக்கு முன்னாலே சிவசேனா இருந்தது. சிவசேனா வந்து முதல்ல பெரிய கட்சி, அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்தது. பாலா சாஹேப் டாக்கரேவுடைய மரணத்துக்கு சேர்ந்து வளர்ந்தாங்க, அதுக்கப்புறம் சேர்ந்து வளர்ந்தாங்கன்னு சொல்லலாம். ஜனசேனா வந்து தனி கட்சி தான். அது வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளை கட்சி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா இந்த இயக்கம் அப்படிங்கிறது இவர் தனிப்பட்ட முறையில் தான் அவர் பண்றாரு. ஆனால் இதற்கு பின்னால பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. கண்டிப்பா இருக்கும். அவங்க வந்து பொருளுதவி பண்ணுவாங்க, இன்டைரக்டா மற்ற உதவிகளும் அவங்க வந்து செய்வாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இத வந்து அதாவது வடக்கத்தான் கட்சி, பிராமணர்கள் கட்சி, ஆரியர்கள் கட்சி, இந்தி கட்சி, வந்தே மாதரம் கட்சி, பாரத் மாதா கி ஜெய் கட்சி, இப்படி எல்லாம் வந்து உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. தமிழக மக்களினுடைய மனசுல அந்த பிரிவினை வளர்த்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அண்ணாமலையை கழட்டி விட்டாச்சு. அண்ணாமலை நம்ம பக்கத்து விட்டு பையன் மாதிரிதான். அண்ணாமலை ஒரு தமிழர், கருப்பு நிறம் கொண்ட தமிழர். இப்போ அவர் மேல எந்த குற்றச்சாட்டையும் நீங்க வைக்க முடியாது. தனியாக இயக்கக்கூடியவர். அவர் எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக அவர் இருப்பார். அப்போ அவர் மெதுவா அதை வளர்க்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்குதான் எனக்கு என்ன தோன்றது, இது ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி, மிகப்பெரிய திட்டம். என்ன திட்டம் அப்படின்னா, அண்ணாமலையை முதல்ல தனியா வளர்க்க விட்டுறது. பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறது பாரதிய ஜனதா, இது ரெண்டுமே சமஸ்கிருதம். அது என்னது, ஹிந்தி. ஓகே, கழகம் அப்படின்லாம் இல்லை. கழகம் தான் இங்க வளர முடியும், கழகம் தான் இங்க வந்து ஆட்சி பண்ண முடியும் அப்படிங்கறதெல்லாம் தலையில 60 வருஷமா ஏற்றி வச்சிருக்கிறாங்க தமிழர்களுடைய தலையில. அட்லீஸ்ட் இவர் ஒரு அமைப்பு, அப்துல் கலாம், நம்ம மண்ணின் மைந்தர், அவருடைய பேர்ல ஒரு அமைப்பு ஏற்படுத்துறாரு, வி த லீடர்ஸ் அப்படின்ட்டு. அது வளரட்டும், அதுக்கப்புறமா அதை பார்த்துக்கலாம். காலம் கனியும் போது அதை கட்சியா மாற்றி அதையே பாரதிய ஜனதா கட்சியாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரும் அப்படின்ட்டு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அதனால ஒரு இயக்கம் தானே இது, தவிர ஒரு கட்சி கிடையாது. அந்த இயக்கத்துல வந்து அவர் ஐஐஎம்ல என்னென்னலாம் படிச்சாரோ அந்த ஸ்கில் எல்லாம் இங்க கொண்டாந்து வைக்க போறாரு. ஸ்கில் செட் டெவலப் பண்ண போறாரு. அதாவது அவர் என்ன பியூட்டிஃபுல்லா ஒரு வார்த்தை சொல்லுவார் சார், ஒரு சீஃப் மினிஸ்டரால இந்த மாநிலத்தை மாற்ற முடியுமா? நம்மளுடைய இந்த மாநிலத்துல எக்கச்சக்கமா ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நீர்நிலைகள் சரியா இல்லை, சாக்கடை சரியா இல்லை, ஒரு சாதாரண வேலைக்கு கூட லஞ்சம் கொடுக்க வேண்டியதா இருக்கு, பல சமாச்சாரங்கள் இருக்கு. ஒரு பார்க் இல்லை, விளையாட்டு மைதானங்கள்ல குழந்தைகளுக்கு அவங்களுடைய நேச்சுரல் வளர்ச்சிக்கு வேண்டிய ஒரு இது இல்லை. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும்போது இதெல்லாம் ஒரு சீஃப் மினிஸ்டர் மாற்ற முடியாது. 35 அமைச்சர்கள் மாற்ற முடியாது. 234 எம்எல்ஏக்கள் மாற்ற முடியாது. கார்பரேட்டர்ஸ் இருக்காங்க, 30,000 பேர் கார்பரேட்டர்ஸ். இவங்க ஓரளவுக்கு மாற்ற முடியும். அந்த இடத்துல இருந்து அவர் ஆரம்பிக்கிறாரு. அதாவது எவ்வளவு நாள் நீ போஸ்டர் ஒட்டிட்டே இருப்ப? ஒரு கட்சிக்கு நீ எவ்வளவு நாள் போஸ்டர் ஒட்டுவ? ஒரு கட்சிக்கு எவ்வளவு நாள் நீ வந்து கூட்டம் சேர்த்துக்கிட்டு இருப்ப? 200 ரூபா வாங்குவ. பிரியாணி ஒரு 200 ரூபா குவார்டர் பாட்டிலுக்காக நீ எவ்வளவு நாள் வேலை பண்ண போற? when will you emerge a leader? நீ எப்போ தலைவராக ஆக போகிறாய்?
நீ தொண்டனாகவே இருக்க விரும்புகிறாயா, தலைவனாக இருக்க விரும்புகிறாயா அப்படின்னு ஒரு சாய்ஸ் கொடுக்கிறார் அவரு. அந்த சாய்ஸ் தான் இப்போ மக்களை வந்து இவர் பக்கம் இருக்க போகுது. இவருக்கு வந்து சார் சினிமா கவர்ச்சி கிடையாது, அரசியல் கவர்ச்சியும் கிடையாது, முத்துவேல் கருணாநிதியின் பேரன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இவருக்கு. பாவம் அவங்க அப்பா ஏதோ ஒரு விவசாயி ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு, அவ்வளவுதான். இவரை வளர்த்து விட்டதே இந்த டிஎம்கே தான். டிஎம்கேனுடைய கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு வந்து தாவேக்கால இருக்கிற கட்சிகள் பிளஸ் அதை சார்ந்த ஊடகங்கள் இவங்க தான் அண்ணாமலையை வளர்த்து விட்டது. அதை தவிரவும் அண்ணாமலைக்குன்னே ஒரு தனி ஆளுமை பண்பு இருக்கு அப்படிங்கிறத அவர் ஆல்ரெடி நிரூபிச்சுட்டாரு. இப்போ அண்ணாமலையை யாரு வளர்த்து விட போறாங்க? இப்போ இவங்க எல்லாம் நினைச்சுட்டு இருப்பாங்க அண்ணாமலை தானே ஒரு இயக்கம் தானே ஆரம்பிச்சிருக்கிறாரு, ஆரம்பிச்சுட்டு போட்டுமே, பீத லீடர்ஸா இவங்கெல்லாம் எப்போ வந்து படிச்சு மேல வந்து எப்போ அவங்க வந்து ஆட்சியை பிடிக்க போறாங்க, எப்போ கட்சி ஆரம்பிச்சு எப்போ ஆட்சியை பிடிக்க போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கலாம். கிருபானந்த வாரியார் ஒரு ஜோக் சொல்லுவார் சார், ஆமையை எப்படி நீங்க கொல்லணும் அப்படின்னு சொன்னா மேல இருந்து போட்டு அடிக்க கூடாது, அது உடையவே உடையாது, அது உள்ளவே உட்காந்துக்கும். பெரட்டி போட்டு அடிச்சீங்கன்னு சொன்னா அந்த ஆமையினுடைய கறியை நீங்க சாப்பிட முடியாது. ஆமையை எப்படி கொல்லணும் அப்படின்னு சொன்னா அதை ஒரு பெரிய அண்டால தண்ணியை வச்சு அதுக்குள்ள போடணும், கீழே நெருப்பு மூட்டி விடணும், அது தண்ணியில விழுந்த உடனே ஆஹா ரொம்ப ஜாலியா இருக்கு அப்படிங்கும். அந்த நிலைமையில தான் இவங்கெல்லாம் இருப்பாங்க. டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, பாஜக, தமிழக பாஜக, இன்னைக்கு இருக்கிற தமிழக பாஜக நிர்வாகிகள், தலைவர்கள் இவங்க எல்லாமே அந்த தண்ணீரை மிதந்துகிட்டு இருக்கிற ஆமை மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. அண்ணாமலை போயிட்டாரு அப்படின்னுட்டு கீழே நெருப்பு போட்டிருக்கிறாரு இப்ப அண்ணாமலை. அது என்ன ஆகும் அப்படிங்கறத நீங்க இமேஜின் பண்ணிக்கிங்க. நாளைக்கு அந்த நாள் வரும் இவங்க எல்லாருக்குமே. அப்போ அண்ணாமலை திடீர்னு அவருடைய கட்சியை, அவருடைய இயக்கத்தை கட்சியாக மாற்றி ஒரு சுனாமி மாதிரி வந்து எல்லாரும் எப்படி வந்து விஜய் எப்படி அடிச்சுட்டு போனார் பாருங்க. அண்ணாமலைக்கு தான் இந்த வெற்றி கிடைச்சிருக்கணும். அதாவது 2 கழகங்களையும் தவிடுபொடியாக்கிய அந்த பெருமை அண்ணாமலையை தான் சார்ந்திருக்கணும். பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா 2026 கூட்டணி மாறிச்சு. அதாவது பாஜக ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. கூட்டணி வச்ச உடனே என்ன ஆயிடுது, அண்ணாமலை அவுட் ஆஃப் த பிக்சர். கூடவே என்னாச்சு, ஏடிஎம்கே தான் பெரிய கட்சி அப்படிங்கிறதுனால ஏடிஎம்கே தான் கூட்டணி தலைமை வகிக்கிறது. அங்க யாரு தலைவர்? எடப்பாடி பழனிசாமி, 72 வயசு. அவருக்கு எந்த விதமான கவர்ச்சி கிடையாது, சொல்லாற்றல் கிடையாது, அவரால் அங்க இங்க போக முடியல, இளைஞர்களை ஈர்க்க முடியல. அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆயிடுச்சு, அண்ணாமலை சேர்த்து வச்ச இந்த ஒரு கும்பல் இருக்கு பாத்தீங்களா, அது ஒட்டு மொத்தமா விஜய் அள்ளிட்டு போயிட்டாரு. விஜய் ஷுட் தேங்க் அண்ணாமலை. விஜய் வந்து இன்னைக்கு 35% வெற்றி பெற்ற காரணமே அண்ணாமலை தான். அண்ணாமலைன்னு நான் சொல்ல மாட்டேன், அண்ணாமலை சேர்த்து வச்ச கூட்டம் மத்திய பாஜகவினுடைய அந்த முடிவை அன்னைக்கு நியாயப்படுத்தினேன் நானும். ஏன்னா டிஎம்கே எதிர்ப்பு வாக்குகள் சிதறக்கூடாது அப்படிங்கிறதுனால ஏடிஎம்கே பாஜகவுக்கு கூட்டணி வேணும் நானும் சொன்னேன். ஆனா மக்கள் ஜென்சி கும்பல் விரும்பவில்லை அப்படிங்கிறது விஜயனுடைய அந்த வாக்கு எண்ணிக்கை நாள்ல தான் எனக்கே புரிஞ்சுது. சோ விஜய் ஷுட் தேங்க் அண்ணாமலை ஃபார் ஹிஸ் விக்டரி. நாளைக்கு இதே தான் ஆக போறது தமிழ்நாட்டுல. திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு சுனாமி மாதிரி ஒரு அலை அடிக்க எல்லாத்தையும் சுருட்டிட்டு உள்ள போயிடும். அதுதான் அண்ணாமலையா இருக்க போறாரு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. ஓகே சார், இப்ப காலையில ஒரு சில அரசியல் விமர்சகர் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்ப விஜயையும் அண்ணாமலையும் நம்ம ஒப்பிடுறோம், விஜய் செய்ததை அண்ணாமலை செய்திருப்பாருன்னு ஒப்பிடுறோம். ஆனா விஜய் அளவுக்கான ரீச் அண்ணாமலைக்கு இல்ல. இப்ப பெண்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா விஜய்க்கும் டிவிகேக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு அட்ராக்ஷன் அண்ணாமலை அவர்களுக்கு இல்ல. அவருக்கு வந்து அந்த தேசியவாத சிந்தனை கொண்டவர்களுடைய ஆதரவு இருக்கே தவிர பெரிய அளவிலான மக்களை அவர் ஈர்க்கவில்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது தமிழக மக்களை அவமதிக்கிற மாதிரி இருக்கு. தமிழக மக்கள் யாருக்குமே வந்து தேசிய சிந்தனையே இல்லையா? டிஎம்கேல இருக்கிறவங்க, டிகேல இருக்கிறவங்க மட்டும் இல்ல சார், தேசிய சிந்தனை இருக்கிறவங்க எல்லாம் அண்ணாமலை ஆதரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா 35% விஜய் வாங்கின அளவுக்கு அண்ணாமலை வாங்க முடியுமாங்கிற டவுட் தான். எல்லோருக்குமே, தமிழகத்துல எல்லோருக்குமே தேசிய சிந்தனை இருக்கு. ஆனா ஆல்டர்னேட்டிவ் இல்லை அப்படிங்கறதுனாலதான் இப்போ அண்ணாமலை தொடர்ந்து இருந்தா சொன்னா டெஃபினெட்லி விஜய்க்கு வந்து 15% மேல வாக்குகள் வந்திருக்காது. இவங்களுக்கு 20% வாக்குகள் வந்திருக்கும் பிஜேபிக்கு.
பிளஸ் ஏடிஎம்கேக்கு எவ்வளவு வாக்குகள் வந்திருக்கும் தெரியாது, டிஎம்கே 2.0 வந்திருக்கும். அது வரக்கூடாதுங்கிறதுனால தான் இவங்க வந்து கூட்டணி சேர்ந்தாங்க. உடனே என்னாச்சு, ஜென்சி அந்த பக்கம் போச்சு. தேசிய சிந்தனை ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கு. நாடு என்னுடையது, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், குஜராத்ல இருந்து அஸ்ஸாம் வரைக்கும் என்னுடைய நாடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு. ஆனா அங்க ஆப்போசிட் சைட்ல உங்களுக்கு கட்சி இல்லை, தலைவர் இல்லை அப்படிங்கறதுனாலதான் வந்து இது மாதிரி போயிட்டு இருந்தது. அவர் வந்தார் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி இப்போ விஜய் வந்து நடிகரா தான் இருந்தாரு. விஜய் வந்து ஒரு பெரிய நிர்வாகியா இருந்த ஒரு சரித்திரமே கிடையாது. நேற்றுக்கு வரைக்கும் நடிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு. இன்னைக்கு திடீர்னு வந்து சிஎம் சேம்பர்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. முடிவுகள்லாம் எடுக்கிறாரு, இல்லாம இல்ல, சில முடிவுகள்லாம் எடுக்கிறாரு. ஆனா சினிமா கவர்ச்சினாலதான் அவருக்கு வந்து ஒட்டுமொத்தமா போச்சு அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட். சினிமா கவர்ச்சி இந்த கழகமே வேண்டாம். ஏன்னா எனக்கு அண்ணாமலை இல்லை அப்படின்னு சொன்னா அடுத்தது ஏடிஎம்கே இல்லைன்னா டிஎம்கே தான் இருக்கு, இது ரெண்டுமே வேண்டாம் அப்படின்னு மக்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் விஜய்க்கு போச்சு. எதிரில் ஒரு அண்ணாமலை மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆளுமை உருவாகுது, திருப்பியும் உருவாகுது அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி 5 இயர்ஸ் இருக்கு, ஏன் கவலைப்படுறீங்க? 2029 மாநில தேர்தல் கிடையாது, அது வந்து மக்களவை தேர்தல் 2029. அதுலயும் அவர் வந்து போட்டி போட போறேன் அப்படின்னு தான் சொல்றாரு. அடுத்தது 2031 மாநில தேர்தல் அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி அண்ணாமலையா விஜயா அப்படின்னு நீங்க நிறுத்தி வச்சீங்கன்னு சொன்னா அண்ணாமலையை தான் மக்கள் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னு கேட்டா அண்ணாமலைக்கு இருக்கிற அந்த தெளிவு, அந்த புள்ளி விவரங்கள் கூட பதில் சொல்லக்கூடிய அந்த திறமை, அவருடைய பேச்சாற்றல், மக்களை ஈர்க்கும் சக்தி ஒட்டு மொத்தமா மாறி இந்த பக்கம் வரும். அதனால தான் சொல்றேன், இப்போ விஜய் கட்சி ரொம்ப உஷாரா இருக்கணும், ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும், நல்லபடியா நிர்வாகம் நடத்தணும். ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணினாலும் கூட அண்ணாமலை அதை பெருசுபடுத்திடுவாரு. உதயநிதியினால ஒரு எஃபெக்டிவ் எதிர்கட்சி தலைவராக செயல்பட முடியுமாங்கிறது எனக்கு இன்னைக்கு சந்தேகமா தான் இருக்கு. அதிமுக ஆஸ் யூஷுவல் 2021 இருந்து 2026 வரைக்கும் 5 வருஷத்துல ஏடிஎம்கே பிரதான கட்சி எதிர்கட்சியாக இருந்த போதும் கூட அவங்க எப்படி செயல்பட்டாங்க, அதாவது எப்படி செயல்படாம இருந்தாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதனால உதயநிதி இல்லாம இருக்கும்போது அது டிஎம்கேக்குள்ளேயே ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஒரு பக்கம் கனிமொழி ராஜா இது போயிட்டு இருக்குது, அங்கேயே ஒரு 10 பேர் வந்து விஜய் கட்சி கூட சேரலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உதயநிதிக்கு எங்கிருந்து ஆரம்பிக்கணும் எங்க முடிக்கணும் அப்படிங்கிறது தெரியல, என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அந்த நெளிவு சுழிவு தெரியல. மூத்த தலைவர்கள் KN நேரு வந்து அவருக்கு அட்வைஸ் பண்றாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதுக்குள்ளேயே ஒரு சரணிங் ஆகிட்டு இருக்கு, அதாவது உள் சுழற்சி ஆகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது டிஎம்கே வந்து ஒரு வேவிங் ஃபேஸ்ல இருக்கு, அதாவது தேய் விரையில் தான் இருக்குங்கன்னு நான் பாக்குறேன். அண்ணாமலை ஒரு எழுச்சி பாதையில இருக்கார் அப்படிங்கும்போது நாளைக்கு டெஃபினெட்லி விஜய் வர்சஸ் அண்ணாமலைங்கிற அந்த பிம்பத்தை கொண்டு வந்து நிறுத்துவாரு. எப்படி விஜய் வர்சஸ் டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு இவர் ஆரம்பிச்சு நிறுத்தினாரோ, மக்கள் மனசுல நிறுத்தினாரோ, அதே மாதிரி இன்னும் 5 வருஷம் இருக்கு, பொறுமையா இருங்க நீங்க. அண்ணாமலை வர்சஸ் விஜய்ங்கிற அந்த கட்டமைப்பு வரும், அப்புறமா உங்களுக்கு தெரியும். ஓகே சார், இந்த கட்சிக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை பத்தி பேசணும். இப்ப ஆக்சுவலா நான் வந்து இந்த மாதிரி வீத லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்கேன், அதுல வந்து ஜாயின் பண்ணக்கூடியவங்க பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள், இந்த நேரப்படி 2.5 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் அந்த இயக்கத்துல போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். சோ பொது இந்த மாதிரியான டெக்னாலஜி தெரியாத மக்கள் கிட்டையும் அவர் போய் சேரணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? சூப்பரா ஒரு கேள்வி கேட்டீங்க. பெரும்பாலானவர்கள் இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ண தெரியல அப்படின்னுட்டு ஜென்சி, விஜய், காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இது 3ஐயுமே சேர்த்து நான் பேச வேண்டியதா இருக்கும். நான் ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னால் நான் அதை பார்க்கும்போது 2,33,000 பேர் தான் இருந்தாங்க. 2020 அதை ஆரம்பிச்சாச்சு. 2020 இருந்து 2026 இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு பேருங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு ஒன்னு ஆட் பண்ணும் சார், அதாவது இன்னைக்கு மதியானம் வரைக்கும் 20,000 பேர் தான், மணி வரைக்கும் 20,000 பேர் இருந்தாங்க. 2 லட்சம் பேர் ஜாயின் பண்ணாங்க. ஆமா, 2,30,000 பேரு 2 மணி நேரத்துல ஜாயின் பண்ணிருக்கிறாங்க ஆயிடுச்சு. இப்போ அவரு பேசிட்டு 12 இருந்து 2 மணி ஆயிடுச்சு இப்போ. ஓகே, சோ 2,30,000 people have joined in less than 2 hours அப்படின்னா அவர் எப்பேற்பட்ட பாப்புலர் ஃபிகர் அப்படிங்கிறது நீங்க பாருங்க. அதுக்குதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா இவங்க எல்லாம் அந்த ஆமை மாதிரி தான் இருக்கிறாங்க, ஏதோ பண்ணிட்டு போறாங்க,
தண்ணி கூலா இருக்கு, ஜாலியா இருக்கு அப்படின்ட்டு அண்ணாமலை போயாச்சுல்ல, கட்சியை விட்டு அண்ணாமலை போயாச்சு. அடுத்த தேர்தலில் நாங்க ஜெயிச்சு வெற்றி பெற்று நான் தான் முதல்வர் அப்படின்ட்டு தமிழிசை நினைக்கலாமே, வானதி ஸ்ரீனிவாசன் நினைக்கலாமே, அல்லது விஜய நினைக்கலாமே, நான் தான் இனிமே எனக்கு இப்ப எதிர்ப்பே கிடையாது, கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிராளிகளே இல்லைன்னு ஸ்டாலின் சொன்னார் பாருங்க, அது மாதிரி உதயநிதி நினைக்கலாமே. இதெல்லாம் அப்படிதான் இருக்கும். இந்த அந்த அப்துல் கலாம் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் இன் பாலிடிக்ஸ், அதுல எவ்வளவு பேர் வரப்போறாங்க, அது அவங்க வரும்போது எப்படி ஒரு சுனாமி உருவாக போகிறதுங்கிறது அவங்களுக்கு ஐடியா இல்லை. எப்படி கீழே இருந்து அந்த பாத்திரத்துல தண்ணி சுடப்போகுதுங்கிறது அந்த ஆமைக்கு தெரியாது. அதுக்காக தான் திருப்பி திருப்பி அந்த கதையை நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. நோ, இன்ஸ்டாகிராம் தான் வேணுமா அப்படின்னா, நாளைக்கு ஒரு வராரு, அபிஜித் தீப்கே வராரு, வந்த கீழே இறங்கும் போது அவங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆல்ரெடி அவர் சொல்லிட்டாரு, நீங்க வந்து எல்லாருமே பார்ட்டி கொடிகள் இல்லாம, கட்சி கொடிகள் இல்லாம நீங்க வாங்க, மீட் மீ இந்த ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. அவரால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு சொன்னா, அண்ணாமலையால ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாதா? சில பேர் என்னன்னு கேக்குறாங்க தெரியுமா, கட்சியை விட்டு வெளியில, பாஜகவை விட்டு வெளியில போனவன் எவனுமே வழங்கலடா அப்படின்னா. யஷ்வந்த் சின்ஹா ஆகட்டும், சத்ருகன் சின்ஹா ஆகட்டும், சுப்பிரமணியம் சுவாமி ஆகட்டும், உமாபாரதி ஆகட்டும், எடியூரப்பா ஆகட்டும், எவ்வளவு பேரு, நான் ஒரு போஸ்டர் போட்டிருக்கேன் பேஸ்புக்ல, ஒரு 10 பேரோட பேரை போட்டிருக்கேன், எவனுமே வழங்கல. ஆனா அவங்க வேற, அண்ணாமலை வேறங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, மூத்த பத்திரிகையாளர்கள் தங்களை தாங்களே சொல்லிக் கொள்பவர்கள் என்ன சொல்றாங்க, அண்ணாமலை இஸ் அ ஃபெயிலியர். அண்ணாமலை வந்து பாஜகவுக்கு ராமலிங்கம் ஞாபகம் வந்துச்சுன்னா மன்னிச்சுக்குங்க, KP ராமலிங்கம், அண்ணாமலை இருந்தாருன்னா இவ்வளவு கூட நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. அண்ணாமலையினால அண்ணாமலையிலும் பயனடைஞ்சாரே தவிர பாஜகவுக்கு எந்த பயனும் இல்லை. இந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹிமந்தா பிஸ்வா சர்மா 2வது முறையா சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு. சுவேந்து அதிகாரி முதல் முறை சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு. திரிணாமுல் காங்கிரஸ் ஒட்டுமொத்தமா காலி ஆகி போயிடுச்சு. அண்ணாமலை என்னையா சாதிச்சாரு அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அந்த மாநிலங்கள்ல இருக்கிற நிலைமை வேற, தமிழ்நாட்டுல இருக்கிற நிலைமை வேற அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படை உண்மையை கூட மூடி மறைச்சு இந்த மாதிரி நீங்க கம்பேர் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு தெரியுறீங்க. இதெல்லாம் எவ்வளவு தப்புங்கிறது உங்களுக்கு சப்சிக்வெண்ட்லி தெரியும். காக்ரோச் ஜனதா பார்ட்டிய அவங்க போட்ட உடனே 1 கோடி பேர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்ணிக்கையை விட இன்ஸ்டாகிராம்ல சேர்ந்த உடனே டக்குன்னு அவங்க வந்து முடக்கினாங்களா இல்லையா? ஏன் முடக்கினாங்க? அதுல ஒரு ஆபத்து இருக்கு, ஒரு அபாயம் இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் அவங்க வந்து அதை முடக்கினாங்க. பாரதிய ஜனதா கட்சி தலைமை, அரசு, மத்திய அரசு அதை கண்டிப்பா அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்ஸ்டாகிராம் மட்டுமே இல்ல, இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னா, எப்படி இவங்க வந்து எவ்வளவோ வாட்ஸ்அப் குழுக்களை வச்சுக்கிட்டு, இன்ஸ்டாகிராம் வச்சுக்கிட்டு சின்ன சின்ன குழந்தைகளுடைய மனசெல்லாம் மாத்தி, விஜய் எங்களுக்கு ஓட்டு போட சொல்லு உங்க அப்பா அம்மா கிட்ட, விஜய் எங்களுக்கு ஓட்டு போட சொல்லு உங்க தாத்தா பாட்டி கிட்ட அப்படின்னு சொல்லி மக்களை எல்லாம் மனம் மாற்றினாரோ, அதை விட ஆக்கப்பூர்வமான ஒரு மிகப்பெரிய எழுச்சியை மக்கள் அளவுல, அதாவது வாக்களிக்கும் தகுதி பெற்ற மக்கள் அளவுல தான் இவர் வந்து கொண்டு வர போறாரே தவிர, இவர் வந்து சின்ன குழந்தைகளுடைய மனசை வச்சுக்கிட்டு மைண்ட் கேம் எல்லாம் விளையாட போறது இல்லை. கட்டமைப்பு, அவரா தான் சொல்றாரு, செங்கலா வச்சு கட்ட போறேன் அப்படின்னு தான் சொல்றாரு. செங்கலா உருவேன்னு சொன்னாரா இல்லையா டிஎம்கேய? அது கடைசியில எலெக்ஷனுக்கு 2 மாசம் முன்னால வரைக்கும் எஃகு கோட்டை மாதிரி இருந்த டிஎம்கே வெலத்து போச்சா இல்லையா? அதுக்கு டைரக்டா அண்ணாமலை தான் காரணம் நான் சொல்ல மாட்டேன். விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் கட்சி 2 தான் காரணம். கூடவே பிரேமலதா சேர்த்துக்கிட்டாங்க, அவங்க ஒரு காரணம். ஆனா அண்ணாமலை சொன்னது உண்மையாச்சா இல்லையா? 2023 அவர் சொன்னாரு, அடுத்தது வந்து தொங்கு சட்டசபை தான், கூட்டணி தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. அதுவும் நடந்ததா இல்லையா? பாஜக இருக்கோ இல்லையோ, அண்ணாமலை சொன்னது சரியா இல்லையா? அதே மாதிரிதான் இப்போ இந்த ஜென்சி, நீங்க சொன்ன இந்த தொழில்நுட்ப சமாச்சாரங்கள், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், டெலிகிராம் ஆகட்டும், ஆர் வாட் எவர், நம்ம இந்தியாவில என்னெல்லாம் தடைப்படப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியல, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இது எல்லாமே வந்து ஒட்டு மொத்தமா, ஏன்னா இவங்க வந்து இப்போ இவருக்கு வந்து சில பேர் சொல்றாங்க இவருக்கு எல்லாம் எங்கிருந்து ஃபண்ட்ஸ் வரப்போகுது. நான் சொல்றேன், ஃபண்ட்ஸ் கொட்டும். அண்ணாமலை கட்சி அமைச்சிட்டார் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு இயக்கம் அமைச்சிட்டான்னு சொன்னா ஃபண்ட்ஸ் கொண்டாந்து கொட்டிடுவாங்க. பாரதிய ஜனதா கட்சியை சொல்லணும், 2-3 கம்பெனிகளுக்கு சொல்லிடும் பணத்தை போடுறா அப்படின்ட்டு. லாட்டரி மாற்றின்னா வேணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது.
எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு அன்ஃபெயிலிங் கட்டமைப்பு கொண்டு வருவாங்க. அதாவது இன்ஃபாலிபிள் அப்படின்னா, அதாவது தவறு செய்ய முடியாத, தவறாத, நிச்சயமாக டார்கெட்ல போயிட்டு அடிக்கக்கூடிய ஏவுகணை மாதிரியான ஒரு கட்டமைப்பை இவர் கொண்டு வருவார். கண்டிப்பாக கொண்டு வருவார். ஓகே சார், எங்களோட இணைந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய இந்த பிஸியான நேரத்துல எங்களுக்கு நேரம் ஒதுக்கியதற்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.